அன்பான முருக பக்தர்களுக்கும் தமிழ் பக்தர்களுக்கும் வணக்கங்க. இந்த கலை பார்த்திங்கன்னா கொங்கு நாட்டு கலை. இங்கே இருக்கிறவங்க கிட்டத்தட்ட 15 வருஷமாக இந்த கலையை கற்றுக்கிட்டு இப்போது இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. முதல்ல இவங்க பண்ணும்போது அவ்வளோ தடைகளாமா இந்த அண்ணா மைக்கில் பேசுனாங்க. அவங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு முதல்ல பண்ணும்போது இவங்களுக்கு எதிர்ப்பு பல தடைகளை தாண்டி தான் இது 500வது மேடை. இந்த மேடை கிடைக்க அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறாங்கன்னு சொன்னாங்க. வெள்ளைக்கோவில் பாரம்பரிய திருவிழாவில் கூட்டம் கம்மியாக இருந்துச்சு. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒருத்தர் இருந்தாலும் நாங்கள் எங்களோட கலையை வெளிப்படுத்தணுங்க. ஏன்னா இது குழந்தைகளுக்கு போய் சேரணும், நம்ம கலையை மீட்டெடுக்கணும், நம்ம பாரம்பரிய கலை எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். இதோட நம்ம முன்னோர்களே இந்த கலையை இருந்ததே இப்போ யாருக்குமே தெரியலை. இங்கே இருக்க ஒவ்வொருத்தரும் நைட்டு 2 மணி 3 மணி வரைக்கும் இந்த நிகழ்ச்சிகளை பங்கேற்றுட்டு விடிய காலையில் வேலைக்கு போவாங்களாம்மா. ஏன்னா எல்லாமே அன்றாட வாழ்க்கை தான். நான் பார்த்திங்கன்னா எல்லாருடைய முகமும் கவர் பண்ணி எடுத்துருப்பேன். ஏன்னா இவங்களோட திறமை வெளிப்படணும், உலக மக்கள் எல்லாத்துக்கும் தெரியணும். நம்மளோட தமிழன், நம்மளோட பாரம்பரியம் கலைகள் மீட்டெடுக்கணும். ஸோ இவங்களோட நோக்கம் அதுதான். குழந்தைகளுக்கு கொண்டு போய் சேருங்க, குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இங்கே இருக்க இந்த காலத்தில் இந்த கலியுகத்தில் நல்ல உள்ளங்கள் கிடைப்பது மிகப்பெரிய பாக்கியம். அந்த மாதிரி இந்த மாதிரி இளைஞர்கள் தான் நம்ம சமுதாயத்துக்கு தேவை. ஏபிஜே அப்துல் கலாம் சொன்ன மாதிரி இளைஞர்கள் தான் வருங்கால தூண்கள். ஸோ அதை இவங்க நிரூபித்து கொண்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி இளைஞர்கள் தான் எங்கள் சமுதாயத்துக்கு தேவை. ஸோ இந்த தூண்களை கட்டி எழுப்புங்க, மக்கள் எல்லாரும் ஆதரவு கொடுங்க. அந்த வெள்ளைக்கோயிலில் மட்டும்தான் இந்த பாரம்பரிய திருவிழா இப்போ தான் பண்ணுறாங்க வருஷம். ஸோ இது தமிழகம் இந்தியா ஃபுல்லாக நம்மளோட கலைகள் வெளியே வரணும். எங்கள் வெள்ளைக்கோவில் திருப்பூர் மாவட்டம் வெள்ளைக்கோவிலில் தான் முதல்ல பாரம்பரிய திருவிழா நடைபெற்றது. இதே மாதிரி எல்லா மாவட்டத்திலையும் தமிழகம் இந்தியா ஃபுல்லாக நம்மளோட தமிழ் பண்பாடு கலாச்சாரத்தை இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்துங்க. ஏன்னா நமக்கு அப்புறம் நம்ம சந்ததிகள் வளரணும், நம்ம குழந்தைகள் வளரணும். ஸோ நம்ம கலாச்சாரத்தை பண்பாடையும் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்போம். நம்ம எல்லா நாட்டையும் நம்ம குழந்தைகள் இதை பார்த்து வளருவாங்க. ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா பக்கமும் நம்மளோட கலைகள் இந்த மாதிரி இப்போ திருவிழாக்கள் நடத்துங்க. இந்த நிகழ்ச்சியை நடத்திய நல்ல உள்ளங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த இளைஞர்களுக்கும் இந்த அண்ணன்மார்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இவங்களாம் எங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறாங்க, எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன். இந்த மாதிரி இளைஞர்கள் நம்ம சமுதாயத்துக்கு தேவை. ஸோ எல்லா ஊர்லேயும் தமிழகம் ஃபுல்லாக இந்த மாதிரி கலைகளை கொண்டு வாங்க. அது எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொருத்துக்கும் இந்த பிரபஞ்சத்தையும் இந்த வையகத்தையும் நம்மளோட தமிழ் பண்பாடையும் கலாச்சாரத்தையும் ஒவ்வொருத்தருக்கும் பங்குண்டு. வாழ்க வையகம், வாழ்க தமிழ், வளர்க தமிழ். ஓ முருகா.